கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 119 அதன் 104வது வசனம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து அறிந்து கொள்ள முற்படுகிற இந்த பக்தன் தேவனுடைய வசனங்களை செய்திகளின் வாயிலாக தீர்க்கதரிசிகளின் வாயிலாக கேட்டறிந்து தன்னுடைய வாழ்விலே அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்வில் அதை அங்கீகரித்து கொள்ள நினைக்கிற இந்த மனிதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆகையால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை அறிகிறதற்கு முன்பாக தான் செய்தவைகள் எல்லாம் நியாயமும் நலமுமாய் தோன்றி கொண்டிருந்தது. அது பொய்யான வழிகள் அல்லது வேதத்திற்கு புறம்பான கிரியைகள் என்று எண்ணக்கூடாத அளவிற்கு அவைகள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமையாய் தோன்றினது. ஆனால் வேத வசனத்தை கேட்கவும் அறியவும் ஆரம்பித்த பொழுது அவனுடைய வாழ்விலே ஒரு உணர்வு உண்டாயிற்று. என்ன உணர்வு? நான் என்னுடைய மன விருப்பத்தின்படி அல்லது என்னுடைய யோசனையின்படி நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் அது தேவனுடைய பார்வையிலே பொய்யான காரியமாயிருக்கிறது, அது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டான். இதனால்தான் என்னுடைய வாழ்விலே கர்த்தர் சொல்லியிருக்கிற வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவேற காலதாமதமாய் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் செய்கிற அநேக காரியங்கள் நமக்கு நியாயமாகவும் நமக்கு நன்மையாகவும் நமக்கு செம்மையாகவும் தோன்றிக்கொண்டே இருக்கும். சில நேரங்களிலே அதுவே நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறதாக கூட இருக்கும். ஆனால் அதனால் வருகிற தீமை என்ன? தேவனுடைய நன்மைகளையும் தேவனால் வருகிற ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் மேன்மையையும் உயர்வையும் நாம் இழந்து விடுகிறோம். வேத வசனத்தை கேட்கிறவர்களாகிய நாம், வாசிக்கிறவர்களாகிய நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உணர்வு உண்டாக ஆரம்பிக்கிறது. அந்த உணர்வு எதற்கு நேராய் கொண்டு போய் விடும்? அப்பொழுது நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி, சுய யோசனையின்படி, மனதில் தோன்றுகிறபடி செய்கிற காரியங்கள் எல்லாம் அது பொய்யானவைகள் என்பதை குறித்த அறிவு வந்து ஒரு உணர்வு உண்டாகி தேவனிடமாய் திரும்பி வேத வசனத்திற்கு ஏற்றபடி, தேவ சுத்தத்திற்கு ஏற்றபடி வாழ்வையும் வழிகளையும் செவ்வையாக்கி கொள்ள அது ஒரு நல்ல தருணத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு சகல பொய் வழிகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளு தேவ ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளுவதற்காக நாம் உணர்வடைவோம். தேவ மகிமையையும் தேவ ஆசீர்வாதத்தை நிறைவாய் அனுபவித்து வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போமா. அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நான் தேவனுடைய வார்த்தையை கவனிக்காமல் நடக்கும் பொழுது நான் செய்வதும் நான் யோசிப்பதும் நான் திட்டமிடுவதெல்லாம் எனக்கு நன்மை போல தோன்றும். ஆனால் வேத வசனத்தை நான் அறிந்து அவைகளுக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது நான் செய்கிறதெல்லாம் பொய் வழிகள், பொய்யான காரியங்கள் என்பதை நான் அறிந்து உணர்வடைந்து வசனத்திற்கு நேராக என்னை திருப்பிக் கொள்ளுவதற்கு அது ஏதுவாய் இருக்குமே. நல்ல வார்த்தை நீர் எனக்கு தந்திருக்கிறேன். என்னுடைய ஆசீர்வாதத்தின் வழிகளை தோன்ற பண்ணியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும், காத்துக்கொள்ளும்.
இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.